Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி 5 year BA LLB சிலபஸை பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஏன்னா அட்மிஷன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்லாம் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்போ செகண்ட் ரவுண்டுக்காக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இதுல சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ருட்டீனாவே கமெண்ட் செக்ஷன் வந்துட்டு இருக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னா, பிரதர் நாங்க வந்து செலக்ட் ஆயிட்டோம், இப்போ எங்களுக்கு உண்டான அந்த சிலபஸை நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது, சிலபஸ் வந்து எப்படி இருக்கும், என்னென்ன சப்ஜெக்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, இதை பத்தி ஏதாச்சும் வந்து ஒரு ஐடியா கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருக்கீங்க. உங்களுக்காகவே வந்து இந்த ஒரு அப்டேட் வந்து பார்க்க போறோம். 5 year BA LLBக்கான அஃபீஷியல் சிலபஸை பத்தி ஓவரால் ரிவ்யூ தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்க்கும்போது அந்த சிலபஸ்க்கான PDF வந்து பாத்தீங்கன்னா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது எப்படி டவுன்லோட் பண்றது, அது எங்க வந்து லிங்க் எடுக்கிறது அப்படிங்கிற பத்தி எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க வீடியோ வந்து ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா சிலபஸை பத்தி ஓரளவுக்கு நீங்க வந்து ஐடியா வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதை பத்தின நாலேஜும் நீங்க வந்து எடுத்துக்க முடியும். ஸோ வீடியோ வந்து நீங்க எண்டு வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி போதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன்ல வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இதுக்கான PDF லிங்க் என்ன பண்ணிருக்கேன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு தான் வருவீங்க. இதுதான் வந்து 5 year BA LLBக்கான சிலபஸ், அதாவது பேச்சுலர் ஆஃப் லா டிகிரி கோர்சஸ். இது வந்து ஒன்லி ஃபார் அஃபிலேட்டடு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் லா காலேஜஸ்க்கான அஃபிலேட்டட் கோர்ஸ் மட்டும்தான். இது வந்து நீங்க சோயிலுக்கு அப்ளை பண்ணிக்கிங்கன்னா சோயிலுக்கு உங்களுக்கு தனியாக டோட்டலாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்சஸ் ஆகும். நீங்க சோயில் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து வந்து பார்க்க வேண்டாம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பார்ப்போம். இண்டெக்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுல நோட்டுன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிட்டட் ஃப்ரம் அகாடமிக் இயர் 2017 to 18 இந்த ஆன்வர்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இந்த ஒரு சிலபஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 2017-18 இருந்து இப்போ வரைக்கும் 2024 இயர் வரைக்கும் உங்களுக்கு கரண்டா சேம் சிலபஸ் சேம் உங்களுக்கு வந்து இந்த ஒரு சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகுது. கரண்டா உங்களுக்கு இப்படி தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. இதுல உங்களுக்கு பேட்டர்ன் வந்து எக்ஸாமினேஷனோட பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் நீங்க தியரி அப்படிங்கறது வந்து 70 மார்க்குக்கு நீங்க எழுதிப்பீங்க. நீங்க ஸ்கூல்ல +2 11th வந்து 100 மார்க்ஸ்க்கு வந்து 90 மார்க்ஸ்க்கு 10 மார்க் உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் உங்களுக்கு போகும். அதே மாதிரி இதுல வந்து உங்களுக்கு 70 மார்க்குக்கு நீங்க வந்து எழுதுவீங்க. அதுல மீதி இருக்கக்கூடிய 30 மார்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இன்டர்னல் மார்க்னு அப்படிங்கறது சொல்லுவோம். இன்டர்னல் மார்க்குக்கு நீங்க வந்து 30 மார்க்கும் நீங்க எடுக்கணும் அப்படின்னா அவங்க காலேஜ்ல சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்க எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்ணாம ப்ரொசீஜரை நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். லைக் வந்து அட்டண்டன்ஸ் வந்து கரெக்டா இருக்கணும், அவங்க கேட்கக்கூடிய வைவாஸ் நம்ம கரெக்டா வந்து ப்ராசஸ் பண்ணிருக்கணும், நம்மளுடைய அந்த அசைன்மெண்ட் பிரசன்டேஷன் இது எல்லாமே வந்து கரெக்டா நம்மள வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செக் பண்ணுவாங்க. அதுக்காக தான் அந்த 30 மார்க் அப்படிங்கிறத வந்து வச்சிருக்காங்க. நீங்க தியரியில வந்து எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்கிறதுலாம் மேட்டர் கிடையாது. இந்த இன்டர்னல் மார்க்ல கண்டிப்பா நீங்க 30 மார்க் எடுத்தவங்க மட்டும் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து அரியர் இல்லாம நீங்க வந்து பாஸ் வந்து பண்ண முடியும். உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பார் கவுன்ஸ்ல பதிவு பண்றதுக்கு அட்டண்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒவ்வொரு வீடியோல அதான் உங்களுக்கு சொல்றேன். லாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அட்டண்டன்ஸ் அப்படிங்கிறது 100%ல அட்லீஸ்ட் ஒரு 80%க்கு மேல உங்ககிட்ட வந்து அட்மிஷன் இருக்கு, சாரி அட்டண்டன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பார் கவுன்சில பதிவு பண்றதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராம ஈஸியா நீங்க உங்களால வந்து பார் கவுன்சில என்ரோல்மெண்ட் வந்து பண்ண முடியும். சரிங்களா, அதை நீங்க உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுல வந்து அந்த 30 மார்க்ல என்னென்ன மார்க்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிற பார்க்கும்போது மிட்டம் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 மார்க்ஸ் வந்து தனியா கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி அட்மிஷன் ஆஃப் த அசைன்மெண்ட் அண்ட் ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு வந்து சப்மிஷன் ஆஃப் த அசைன்மெண்ட் அண்ட் ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு வந்து 7 மார்க் வந்து கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி பிரசன்டேஷன்ல உங்களுக்கு வந்து 3 மார்க்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வைவால உங்களுக்கு வந்து 5 மார்க் கொடுத்துருக்காங்க. அட்டண்டன்ஸ்ல வந்து ஒரு 5 மார்க். இது டோட்டலா சேர்த்து தான் உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இன்டர்னல் மார்க்ல வந்து 30 மார்க் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த 30 மார்க்ல கண்டிப்பா நீங்க வந்து மார்க் வந்து எடுக்கணும். மீதி இருக்கக்கூடிய 70 மார்க் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க எக்ஸாமுக்கு வந்து படிக்கணும். இப்போ எப்படி நம்ம வந்து நீங்க ஸ்கூல்ல இருந்து இப்பதான் அது காலேஜுக்கு என்ட்ரி ஆயிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஸ்கூல்ல எப்படி நம்ம வந்து எக்ஸாமுக்கு வந்து படிச்சு ப்ரிப்பேர் பண்ணி நம்ம எக்ஸாம் வந்து எழுதுவோமோ அதே மாதிரி நீங்க வந்து தியரி வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த செமஸ்டர் வைஸ் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து ரெண்டு செமஸ்டர் வந்து உங்களுக்கு வரும். 6 மாசத்துக்கு ஒன்ஸ் வந்து உங்களுக்கு செமஸ்டர் அப்படிங்கிறது வந்து வரும். அதுல ஒவ்வொரு செமஸ்டருக்கும் உங்களுக்கு வந்து 5 சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்து வரும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி நீங்க ஸ்கூல்ல வந்து குவார்டர்லி எக்ஸாம், ஹாஃப்லி எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் சொல்லிட்டு உங்களுக்கு 3 வருதோ அதே மாதிரி இதுல வந்து உங்களுக்கு வந்து செமஸ்டர் வைஸ் தான் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வைப்பாங்க காலேஜ் பொறுத்த வரைக்கும். செமஸ்டர் அப்படிங்கிற போகும்போது ஒரு வருஷத்துக்கு 2 செமஸ்டர் அப்படின்னா 5 வருஷத்துக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட 10 செமஸ்டர் நீங்க வந்து கிளியர் பண்ணணும். 10 செமஸ்டரை கிளியர் பண்ணாதான் உங்களுக்கு வந்து நீங்க சக்சஸ்ஃபுல்லான வந்து ஒரு BA LLB ஹோல்டர் அப்படிங்கறது வந்து சொல்லுவோம். சரிங்களா, ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் 1 by 1 நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இயருக்கு சிலபஸ் வந்து எப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு என்னென்ன சப்ஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பார்க்கும்போது உங்களுக்கு பேப்பர் 1 இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேப்பர் 1 அப்படிங்கறதுல உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் பிரின்சிபல் ஆஃப் த பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கறதுல உங்களுக்கு வந்து 2வது வந்து சப்ஜெக்ட்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 3rd வந்து
ஜென்ரல் பிரின்சிபல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கறது உங்களுக்கு தேர்ட் சப்ஜெக்ட்ல கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் பிரின்சிபல் ஆஃப் சோசியாலஜி அப்படிங்கறது உங்களுக்கு ஃபோர்த்ல கொடுத்துருக்காங்க. லா ஆஃப் தாட்ஸ் அப்படிங்கறது உங்களுக்கு ஃபிஃப்த் சப்ஜெக்டா வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல இந்த சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு வரும். இதுதான் உங்களுக்கு இப்போ நீங்க காலேஜுக்குள்ள என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஸ்டடியா வந்து இருக்கும். இதை நீங்க வந்து பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் செமஸ்டர் அப்படிங்கறத பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மாடர்ன் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் அப்படிங்கறது ஒரு சப்ஜெக்டா வந்து கொடுத்துருக்காங்க. பொலிட்டிக்கல் அண்ட் ஹிஸ்டரி ஆஃப் த இந்தியா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சப்ஜெக்டா வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியன் எக்கனாமிக் அப்படிங்கறதையும் ஒரு சப்ஜெக்டா வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியன் சோசியாலஜிஸ்ட் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டா வந்து கொடுத்துருக்காங்க. லா ஆஃப் கிரைம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒரு சப்ஜெக்டா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கு. எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் வந்து உங்களுக்கு வந்து செகண்ட் செமஸ்டர்ல வரும். அதே மாதிரி தேர்ட் செமஸ்டர்ல உங்களுக்கு வந்து எல்லா பேப்பருக்குமே உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் அப்படிங்கிற பேப்பர் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். இங்கிலீஷ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் உங்களுக்கு இருக்கும். இன்டர்னல் ரிலேஷன்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. லா அண்ட் எக்கனாமிக்ஸ், லா ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி லா, குடும்ப சட்டத்தை பத்தி நீங்க வந்து இதுல வந்து படிப்பீங்க. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு தேர்ட் செமஸ்டர்ல வரும். ஃபோர்த் செமஸ்டர்ல வந்து இங்கிலீஷ் பார்ட் உங்களுக்கு 3ல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பொலிட்டிக்கல் தாட்ஸ்ல உங்களுக்கு வந்து இந்தியன் அண்ட் வெஸ்டர்ன்ங்கிறத கொடுத்துருக்காங்க. லா அண்ட் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. லா ஆஃப் கான்ட்ராக்ட்லேயே 2ன்னு சொல்லிட்டு இருக்குது. தேர்ட் செமஸ்டர்ல உங்களுக்கு 1 இருக்கும். ஃபோர்த் செமஸ்டர்ல உங்களுக்கு வந்து லா ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து 2 அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல கொடுக்குறாங்க. ஃபேமிலி லாவும் உங்களுக்கு வந்து 2ன்னு வருது. கிளினிக்கல் கோர்ஸ் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து பேப்பர் 1 அப்படிங்கறத உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 5th செமஸ்டர்ல 6th செமஸ்டர் 8th 9th 10th சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தனித்தனியா போயிட்டு இருக்குது. இல்ல ஒவ்வொரு செமஸ்டருக்கும் என்னென்ன சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு வந்து நீங்க எக்ஸாம் வந்து எழுத போறீங்க அப்படிங்கறத உங்களால இதுல வந்து பார்க்க முடியும். இப்போ இதெல்லாமே ஒன்ஸ் நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இயர் சிலபஸ், அதாவது சாரி செமஸ்டர் 1ல உங்களுக்கு இங்கிலீஷ்ல வந்து எத்தனை யூனிட்ஸ் இருக்கு அப்படிங்கறதையும் உங்களுக்கு இதுல வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்க, இப்போ இந்த சப்ஜெக்ட் பாருங்க, இங்கிலீஷ்ல வந்து பேப்பர் 1 அப்படிங்கறதுல எத்தனை யூனிட்ஸ் வந்து கவர் ஆகும் அப்படிங்கறத பாருங்க. லா அண்ட் லாங்குவேஜ் அப்படிங்கறது உங்களுக்கு பர்பஸ்ல உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து கிராமர் அண்ட் யூசேஜ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு யூனிட் 3ல உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து இங்கிலீஷ்லயே வந்து எத்தனை யூனிட்ஸ் வருது பாருங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 5 யூனிட்ஸ் வரைக்கும் இதுல வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் பேப்பர்ல. அதுக்கப்புறம் ஜென்ரல் பிரின்சிபல் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 10 யூனிட்ஸ் கிட்ட போகுது. இந்த 10 யூனிட்டே நீங்க வந்து ஒரு புக்ஸா நீங்க வந்து வாங்கி படிக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து புக்கா வாங்குறத விட அந்த மெட்டீரியல்ஸ், அதாவது சரி அந்த நோட்ஸை நீங்க வந்து பார்க்கும்போது ஈஸியா உங்களுக்கு வந்து புரியுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து தமிழும் வேணும் இங்கிலீஷும் வேணும், நீங்க வந்து தமிழ் மீடியம் எடுத்திருக்கீங்களா இல்ல இங்கிலீஷ் மீடியம் எடுத்திருக்கீங்களாங்கிறத நம்மளுக்கு தெரியல. நீங்க உங்களுக்கு தெரியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கான்ட்ராக்ட் புக் வாங்குறீங்க, இந்த மாதிரி ஜென்ரல் பிரின்சிபல் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ் நீங்க புக்ஸ் வந்து வாங்க போறீங்க அப்படின்னா, நீங்க நோட்ஸை வாங்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து படிச்சு நீங்க அதை வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு சில புக்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ரைட் சைட்ல வந்து தமிழ்ல இருக்கும், லெஃப்ட் சைட்ல வந்து இங்கிலீஷ்ல இருக்கும். அப்போ நம்ம ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிக்கும்போது நம்மளுக்கு ஈஸியா நம்மளால வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண முடியும். ஒரு மனப்பாடமா நம்ம பண்றதை விட அதை படிச்சு புரிஞ்சு நம்ம எக்ஸாம் எழுதுறது ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறத என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நான் உங்களுக்கு சொல்றேன். புக்ஸ் எல்லாம் வந்து உங்க காலேஜ்ல வந்து எப்படி வந்து வாங்குறது அப்படிங்கறத பத்தி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்க ஸ்கூலோட உங்க காலேஜ்ல இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஹெச்ஓடிஸ் எல்லாம் வருவாங்க இல்லையா, அவங்க கிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எல்லாமே உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? இப்போ இந்த புக்ஸுக்கு வந்து ரெஃபர் பண்றது என்னென்ன புக்ஸ் எல்லாம் நீங்க வாங்கலாம் அப்படிங்கறதையும் உங்களுக்கு இந்த இடத்துல புக் ஃபார் ரெஃபரன்ஸ் அப்படிங்கறத வந்து கொடுத்துருக்காங்க. என்ன புக் வாங்கலாம், எந்த ஆத்தர் வந்து எழுதின புக் வந்து வாங்கலாம் அப்படிங்கறது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா இதுல வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி கூட நீங்க என்ன பண்ணலாம், ஒரு ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து கிளைம் பண்ணி வாங்கிக்கோங்க. ஆன்லைன்லயுமே நமக்கு புக்ஸ் வந்து அவைலபிளா இருக்குது. ஆஃப்லைன்லயுமே வந்து ஸ்டோர்ஸ்ல வந்து அவைலபிளா இருக்கும். உங்களுக்கு எதுல வந்து பிரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் அங்க போயிட்டு நீங்க வாங்கிக்கோங்க. அதை தாண்டி உங்களுக்கு வந்து நோட்ஸ் மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணிருப்போம்னா, நம்ம குரூப்லயே நம்ம வந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டு வருவோம். நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து புக்ஸ் ரெஃபர்ஸ் எல்லாமே வந்து பிடிஎஃபா கிடைக்குதோ அந்த நோட்ஸ் பத்தின அப்டேட்ஸ் வந்து நம்ம குரூப்ல ஷேர் பண்ணுவோம். அந்த குரூப்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா, எஜுகேஷன் கஃபே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெலிகிராம் குரூப் வந்து நம்ம அவைலபிளா இருக்குது. அந்த குரூப்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர்ல இருந்து கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர்ஸ், ஆன்சர்ஸ் கீ இதெல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்ஸாம் டயத்துல உங்களுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுப்போம். அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே கேதர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படிங்கறதுக்காக தான் குரூப்ல போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் பிரின்சிபல் எக்கனாமிக்ல உங்களுக்கு வந்து யூனிட்ஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு சிக்ஸ்த் வரைக்கும் உங்களுக்கு யூனிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து எந்த புக்ஸ் எல்லாம் நீங்க ரெஃபர் பண்ணலாம், எந்த ஆத்தர் யாரு அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு இதுல வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 1 by 1 உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு வந்து இதுல போயிட்டு இருக்கும். இந்த பிடிஎஃப் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 60 பேஜஸ் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. இண்டெக்ஸ்ல போயிட்டு பாருங்க எந்தெந்த சப்ஜெக்ட் வந்து எந்தெந்த பேஜ் நம்பர்ல இருக்கு அப்படிங்கறதையும் உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இதை வந்து காமிச்சு கொடுத்துருப்பாங்க. இதை ஒன்ஸ் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் இதை ஒரு பிரிண்ட் அவுட் காப்பி போட்டு வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல இருக்கிற மாதிரி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த இயர் படி அப்டேட் பண்றதுக்கு எந்த ஒரு பாசிபிலிட்டியும் கிடையாது. சப்போஸ் அப்டேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி வெப்சைட்லயே உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க.
இந்த சிலபஸ் தான் நீங்க வந்து இந்த வருஷம் வந்து படிக்க போறீங்க. ஸோ இதுல கொடுத்துருக்கக்கூடிய பேசிக் இன்ஃபர்மேஷனை நீங்க இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. காலேஜஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒன் பை ஒன்னா வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஏன்னா லாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த 6 மந்த்துக்குள்ள இதை வந்து கவர் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இது மற்ற கோர்ஸ் வந்து கிடையாது. லா அப்படிங்கிறது வந்து படிக்க படிக்க உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து சிலபஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ சப்ஜெக்ட் வந்து கவர் பண்ணுறதே உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது ஆஃப் டே தான், பார்ட் டைம் காலேஜ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து நடத்துவாங்களோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ஓரளவு நடத்திட்டு போயிடுவாங்க. அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக டெப்த்தாக படிக்கிறது அப்படிங்கிறது வந்து நீங்களாக தான் இருக்கும். நம்ம மற்ற இதில் மாதிரி நம்ம போயிட்டு கூப்பிட்டு இது வந்து என்ன டவுட்டு, இது என்ன அப்படி இப்படின்லாம் நம்ம வந்து என்ன பண்ண முடியாது. ஸ்கூலில் மாதிரிலாம் நம்ம வந்து கேட்டுட்டு இருக்க முடியாது. ஒன்று வந்து உங்களுக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிளாஸ் வந்து 1 hour நடக்குது அப்படின்னா அந்த 1 hourல இங்கிலீஷ்ங்கிற கிளாஸ் வந்து நடத்திடுவாங்க. அதை பற்றி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்கள் வந்து உங்களோட நோட்ஸில் தான் நீங்கள் வந்து படித்து லிசன் பண்ணிக்கிற முடியும். சரிங்களா? இதுதான் லேட்டஸ்ட்டாக இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சில இன்ஃபர்மேஷன். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து இந்த சிலபஸ் பற்றினா உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் வருது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த கமெண்ட்ஸ் நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை மறக்காம பிஎல்எல்பிக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணிட்டு அட்மிஷன் போட்டுட்டு காலேஜ் ஓப்பன் பண்றதுக்காக வெயிட்டிங்ல இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட், காட் பிளஸ் யூ.